எனக்கு என்ன டவுட்னா எல்லா இடத்துலயுமே பேப்பர் பார்த்து தான் ஐயா ஸ்டாலின் அப்படி பேசுவாரு. பேரு வித்த பேரு தாகம் நீல் எழுதுன்னு மட்டும் பேப்பர் பார்க்காம பேசினாரு. எப்படிங்கிற ஒரு பழமொழி புரிய மாட்டேங்குது. இப்ப நீ சொன்ன எப்படி சொன்ன? நீ எழுதி வச்சா சொன்ன? நான் எதையுமே எழுதி வச்சு பேசுறது இல்லையா? நீதான் எப்பயுமே பேச மாட்டிய. நான் எழுதி வச்சு பேச மாட்டேன். அப்புறம் என்ன எல்லாமே எழுதி வச்சு பேசுற ஐயா? அது வந்து எழுதி வச்சு பேசுறது வந்து அரசினுடைய செயல்பாடுகள் திட்டங்களை வந்து அது அரசு அதிகாரிகள் அப்பாவோட பேர அப்பா பேரு கூட அதுல எழுதி வச்சிருவாங்க. அதையும் கேட்டீங்கன்னா அதாவது விட்டு போயிடக்கூடாது. ஒரு வார்த்தைகள் பேசும்போது விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா பேரை கூட எழுதி வச்சுதான் பேசணும். இங்க பாரு, அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன இருக்குமோ கமா புள்ளி புல் ஸ்டாப் எல்லாமே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஜனவரி 26 இங்க பாரு அப்படியா எல்லா சீஃப் மினிஸ்டரும் எல்லா பிரதமரும் எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு அப்படி இல்லையா? முதல்வரோட காணொலி ஒண்ணு பார்த்தேன். எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் 2500 கொடுக்குறாங்க. நீங்க வந்து 5000 கொடுங்க, மேல ஒரு 1500 போட்டு 5000 கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுறாரு. பொங்கல் என்ன இப்ப நாங்க தருவோம் பாரு. எப்படி சொல்றாரு? நாங்க இப்ப இந்த ஆண்டு பொங்கல் ஏன்னா மக்களுக்கு தர்றோம் உரிமை தொகை. அதாவது 86 + 9 எவ்வளவு தெரியுமா? 87 உதயநிதி. அதனால நாங்க கொடுப்பீங்க.